وَلِمَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ جَنَّتَانِ فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ ذَوَاتَا أَفْنَانٍ فَبِأَيِّ آلَاءِ رَبِّكُمَا تُكَذِّبَانِ فِيهِمَا عَيْنَانِ تَجْرِيَانِ 70,000 சங்கிலிகளால் அந்த நரகத்தை கட்டி இழுத்து கொண்டு வரப்படும் என்று மட்டும் முடிக்கல பெருமானார். அடுத்து வர்ணிக்கிறான் பாருங்க. மா குல்லி ஸமாபின் 70,000 மலக்கின், ஒவ்வொரு சங்கிலியிலும் 70,000 மலக்குகள் இருப்பார்கள். ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. 70,000 இன்டு 70 கவுண்ட் பண்ணி எவ்வளவு இருக்குங்க? எத்தனை மலக்குகள்? அப்ப நரகத்தை இழுத்து வருகிற பொழுது 70,000 சங்கிலிகள் பிணைக்கப்படுகிறது. அந்த 70,000 சங்கிலிகள், ஒவ்வொரு சங்கிலியிலும் 70,000 மலக்குகள் இழுத்து கொண்டு வருவாங்கன்னா அந்த நரகத்தினுடைய வீரியம் எப்படி இருக்கும்? இதையெல்லாம் மனிதன் கண்கூடாக பார்க்கிறான். எங்க? மஹ்ஷர் மைதானத்தில் பார்ப்பான் என்பதாக அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான். அதனால் தான் அந்த சூரத்துல் ஃபஜ்ர் என்கிற அத்தியாயத்தை அந்த இமாம்கள் ஓதுகிற பொழுது அவர்கள் கண்கள் கண்படிக்கிறாங்க. யகூலு யா லைத்தனி கத்தம்து லி ஹயாத்தி வஜாஅ ரப்புக வல் மலகு ஸஃபன் ஸஃபா வஜீஅ யௌமைதின் பிஜஹன்னம் வஜீஅ யௌமைதின் பிஜஹன்னம் என்று சொன்னாலே அழுதுவாங்க. ஏன்? அந்த பொருள் உணர்ந்து ஓதுறாங்க. அந்த பொருள் உணர்ந்து ஓதுகிற பொழுது தன்னை அறியாமல் நாளை மஹ்ஷர் மைதானத்தில் தான் இருக்கப்படுகிற பொழுது தன் நிலைமை எப்படி இருக்கும் என்பதை உணர்ந்துதான் பல இமாம்கள் கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். அவசரத்தில் இறைவன் முடிக்கிறான், யௌம யததக்கருல் இன்சானு வ அன்னா லஹு திக்ரா, அன்றுதான் மனிதன் படிப்பினை பெறுகிறான். இந்த உலகில் 80 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் வாழுகிற பொழுது அல்லாஹ் ரசூல் சொன்ன செய்திகளை மக்களுக்கு தினம் சொல்லுகிற பொழுது அவன் படிப்பினை பெறல. நாளை மறுமையில் மஹ்ஷர் மைதானத்தில் அவன் அடைகிற கஷ்டத்தை பார்க்கிற பொழுது யௌமைதின் யததக்கருல் இன்சானு, அன்றுதான் படிப்பினை பெறுகிறான். வன்னா லஹு திக்ரா, அந்த படிப்பினை அவனுக்கு பயன் தராது. அல்லாஹ் சொல்றான், அன்று படிப்பினை பெறுகிறான். வஜாஅ ரப்புக வல் மலகு ஸஃபன் ஸஃபா, இறைவனும் வானவர்களும் அணியணியாக வருவார்கள். இறைவனும் வருகிற பொழுது அல்லாஹ்வுடைய அரசில் வருவான். அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்து கொண்டு வருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுக்கிறாங்க. வல் மலக்கு அலா அர்ஜாஇஹா வ யஹ்மில அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமஇதின் ஸமானியா, 7 வானவர்கள் அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்து கொண்டு வருவார்கள். அல்லாஹ்வுடைய அரிசுக்கு அது அவருடைய நீளத்தையும் அகலத்தையும் விரிவாக சொல்லவே முடியும். அந்த அளவுக்கு பூமியையும் சூரியனையும் கூட இந்த உலகம் பூமியை முழுவதுமாக உள்ளடக்கலாம். அப்படிப்பட்ட பெரும் அல்லாஹ்வுடைய அந்த அரிசை எத்தனை வானவர்கள் சுமந்து வருவார்கள்? 8 வானவர்கள் சுமந்து வருவார்கள். அப்ப இப்படிப்பட்ட பெரிய ஒரு அரிசை சுமப்பதற்கு 8 வானவர்கள் மட்டும் போதுமா? 8 பேர் சுமக்கக்கூடிய அளவுக்கு தான் அரசுடைய அந்த கரமா? அல்லாஹ்வுடைய பெருமாள் அவர்கள் வர்ணிக்கிறார் பாருங்க. அல்லாஹ்வுடைய அரிசை 8 பேர் சுமந்து வருவார்கள். அந்த 8 பேரை பற்றி பெருமானா வர்ணிக்கக்கூடிய செய்தி பாருங்க. இன்னமா பைன ஷஹ்மத்தி உத்னிஹி இலா ஆத்திகிஹி மஸீரத்து 700 ஆம், பெருமானா சொல்லுகிற செய்தி. அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்து கொண்டு வருகிற 8 வானவர்கள், ஒவ்வொரு வானவருடைய காதுகளுக்கும் தோள்களுக்கும், காதுங்க இருக்கு தோளுங்க இருக்கு பாருங்க, அந்த வானவருடைய காதுகளுக்கும் தோளுகளுக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவு தெரியுமா? 700 ஆம், 700 ஆண்டுகள் நீங்கள் பயணம் செய்தால் எவ்வளவு தூரம் ஏற்படுமோ அந்த அளவிற்கு தூரம் ஒரு மலக்குடைய காதுக்கும் தோளுக்கும் 700 ஆண்டுகள் நீங்கள் நடந்தால் எவ்வளவு தூரமோ உடம்பு எப்படி இருக்கும்? கற்பனை பண்ணி பாருங்க. இப்படிப்பட்ட 8 வானவர்கள் அந்த அரிசையை சுமந்து கொண்டு வருவார்கள். கற்பனை பண்ணி பாருங்க. மலக்குடைய அந்த அவருடைய உடம்புடைய வீரியம் எப்படி இருக்கும்? கரங்கள் எப்படி இருக்கும்? தலை எப்படி இருக்கும்? கால்கள் எப்படி இருக்கும்? காதுக்கும் தோளுக்கும் இடைப்பட்ட தூரம் 700 ஆண்டுகள். நம்ம கவுண்ட் பண்ண முடிய மாட்டேங்க. எவ்வளவு தூரம் இருக்கும்?
அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இப்படிப்பட்ட உடம்புகள் கொண்ட 8 வானவர்கள் அந்த அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்து கொண்டு வருவார்கள். பெருமான விளக்குறாங்க. அந்த சூரத்தில் ஃபஜ்ர் இறைவன் சொல்லுகிறான், வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம், அந்த மஹ்ஷர் மைதானத்தில் நரகத்தை இறைவன் கொண்டு வருவான். எல்லோரும் பார்க்கிறோம், நிர்வாணமாக செருப்பாணி அணியாதவர்களாக வியர்வையில் குளித்தவாறு வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம், இறைவன் மறுமையில் நரகத்தை கொண்டு வருகிறான். நரகத்தை கொண்டு வருகிறதை பற்றி பார்க்கிறோமா இல்லையா? இந்த சூறாவை எந்த இமாம் ஓதுறாரோ சில நேரங்களில் அவர்கள் அழுது விடுவார்கள். ஏன் அழுகிறாங்க? ஏன் அழுகிறாங்கன்னா, அந்த மஹ்ஷர் மைதானத்தில் ஏற்படுகிற நிகழ்ச்சிகளை இறைவன் வரிசையாக வெளிப்படுத்துகிறான். யகூலு யா லைத்தனி கத்தம்து லி ஹயாத்தி, நாளை மறுமையில் இறைவன் சொல்லுகிற செய்தியெல்லாம் இறைவன் திருமறையில் சொல்லுகிறான். யகூலு யா லைத்தனி கத்தம்து லி ஹயாத்தி, மஹ்ஷர் மைதானத்தில் மனிதன் சொல்வான், இந்த மறுமை வாழ்வுக்காக நான் இந்த உலகில் வாழுகிற பொழுது நன்மைகள் நாம் செய்திருக்க கூடாதா என்று சொல்லி மனிதன் மறுமையில் புலம்புவான். அங்க தெரியும், எங்க மஹ்ஷர் மைதானத்தில் இறைவனுக்கு முன்னால் இருக்குகிற பொழுது நாம் எவ்வளவு தவறுகள் செய்து விட்டோம் என்று சொல்லி மறுமையில் மனிதன் புலம்புவான் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். யகூலு யா லைத்தனி கத்தம்து லி ஹயாத்தி, என்னுடைய வாழ்க்கைக்காக, அப்ப வாழ்க்கை என்பது மறுமை வாழ்க்கை தான். என்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக நான் இந்த உலகில் நன்மைகள் நாம் முற்படுத்தி இருக்க கூடாதா என்று சொல்லி மனிதன் புலம்புவான். இது எப்ப சொல்வான்னா, இந்த வசனத்தை நான் இந்த உலகில் வாழுகிற பொழுது நான் நன்மைகள் செய்திருக்க கூடாதா, அதிகமா நல்லறங்கள் செய்திருக்க கூடாதா, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்திருக்க கூடாதா என்று சொல்லி எப்ப சொல்வானா, அந்த அத்தியாயத்தில் இறைவன் சொல்லுகிறான், வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா. மறுமை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال النبي صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் ஏகவல்லவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கு என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹுடைய அன்பும் கருணையும் நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், தோழர்கள், உலக மக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹுடைய மார்க்கத்தை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அருமையான இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவருடைய
எல்லா பிரார்த்தனைகளையும் எல்லா வணக்க வழிபாடுகளையும் வல்ல ரஹ்மான் கபூல் செய்து இம்மையிலும் மறுமையிலும் நம் அனைவர்களுக்கும் நல்வாழ்வை தந்தொருள் புரிவானாக என்கின்ற பிரார்த்தனையோடு, கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, குவைத் மண்டலம் மங்காப் கிளை சார்பாக நடத்தப்படுகின்ற அருமையான இந்த நிகழ்ச்சியில மஹ்ஷரில் மனிதனின் நிலை என்கின்ற ஒரு தலைப்பு இங்கு வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக இஸ்லாத்தினுடைய முக்கியமான அடிப்படைகளில் ஒன்று அல்லாஹுவையும் ரசூலையும் நம்பக்கூடியவர்கள் மறுமை நாளை நம்ப வேண்டும் என்று சொல்லி இஸ்லாம் நமக்கு அடிப்படையான கொள்கைகளை முன்வைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மல் ஈமான், ஈமான் என்றால் என்ன என்கிற கேள்விக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பதில், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள், அன் துஅ்மின பில்லாஹ், அல்லாஹுவை நீங்கள் முழுமையாக நம்புவது, வ மலாயிகத்திஹி, அவனுடைய வானவர்களை மலக்குமார்களை நீங்கள் முழுமையாக நம்புவது, வ ருசுலிஹி வ குத்துபிஹி, அவன் அனுப்பிய தூதர்களையும் அவனால் அருளப்பட்ட வேதங்களையும், வல் யௌமில் ஆஹிரி, மறுமை நாளையும், வல் கதிரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி, நன்மைகளும் தீமைகளும் அல்லாஹுடைய விதியின் பிரகாரம்தான் நடைபெறுகிறது என்பவற்றை எல்லோரும் நம்ப வேண்டும். இதுதான் ஒரு மூமினுடைய அடிப்படை கொள்கை என்பதை நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். இந்த அடிப்படையான நம்பிக்கையில் ஒன்றாக வல் யௌமில் ஆஹிர், மறுமை நாளை ஒரு மனிதன் முழுமையாக நம்ப வேண்டும் என்று சொல்லி நமக்கு இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. மறுமை நாளில் நடைபெறுகிற காட்சிகளை, மஹ்ஷர் மைதானத்தில் நடைபெறுகிற பல காட்சிகளை திருக்குர்ஆன் தொகுத்து வழங்குகிறது. ஆங்காங்கே அங்கு நடைபெறுகிற நிலைப்பாடுகள் என்ன, அங்கு நடைபெறுகிற நிகழ்ச்சிகள் என்ன என்பதை திருக்குர்ஆன் பல இடத்தில் தொகுப்பாக வழங்குகிறது. அவைகளையெல்லாம் நினைத்து எண்ணி இந்த உலகத்தில் யார் வாழுகிறார்களோ அவர்கள் மறுமையில் வெற்றி பெறுவார்கள். யார் அவைகளை புறந்தள்ளிவிட்டு மறந்து இந்த உலகில் வாழுகிறார்களோ அவர்கள் நாளை மறுமையில் வெற்றி பெற மாட்டார்கள் என்கிற செய்திகளை எல்லாம் நமக்கு இஸ்லாம் நமக்கு தெள்ள தெளிவாக சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்த ஐயாமுல் ஜாஹிலியா எல்லோருக்கும் தெரியுமா இல்லையா? எதுவுமே தெரியாத மக்கள், ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய அறிவற்ற மக்களாக வாழ்ந்த அந்த மக்கள், அந்த சஹாபாக்கள், அவர்களை தலைகீழாக புரட்டியது எது? எதுவுமே தெரியாத மக்களாக இந்த உலகத்தில் அவர்கள் அவருடைய குணங்கள் செயல்பாடுகள் எல்லாம் மிகவும் தவறான செயல்பாடுகளாக, மதுவை அவர்கள் விரும்பி உண்பவர்களாக, அதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய ஒரு இன்பமான செயலாக, கொலை செய்வது, கொள்ளையடிப்பது, விபச்சாரம் செய்வது, எவையெல்லாம் மனிதர்களுக்கு தீமைகளை செய்யக்கூடியதோ எவைகளையெல்லாம் பெரும்பாவம் என்று சொல்லி இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறதோ அவை அனைத்தையும் அவர்கள் அன்றாடம் செய்து கொண்டிருந்த அந்த மக்களை தலைகீழாக புரட்டியது எது? எவ்வளவு தீமைகள் செய்தார்கள், எவ்வளவு பாவங்கள் செய்தார்கள். அப்படிப்பட்ட அந்த மக்களை தலைகீழாக புரட்டியது எது என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு மறுமையை பற்றி உள்ள பதிவை உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்தார்கள். ஆழமாக பதிய வைத்த காரணத்தினால் நம்முடைய மரணத்துக்கு பிறகு ஏற்படுகிற மஹ்ஷர் மைதானத்தில் இப்படிப்பட்ட காட்சிகள் எல்லாம் நமக்கு காண்பிக்கப்படும், இவைகளை எல்லாம் நாம் சந்திப்போம் என்று சொல்லி நம்முடைய தூதர் பெருமானார் சொல்லுகிற அந்த செய்தியை உள்வாங்கி
அந்த மக்கள் இந்த உலகில் நல்ல முறையில் வாழ்ந்த காரணத்தினால் அவர்கள் நபித்தோழர்கள். அல்லாஹ் திருமறையில் வர்ணிக்குகிறான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. அல்லாஹ் இவர்களை பொருந்திக் கொண்டான், இவர்களும் அல்லாஹுவை பொருந்திக் கொண்டான் என்கிற ரீதியிலே அவருடைய வாழ்க்கை தலைகீழாக மாறியதாக இல்லையா? ஐயாமுல் ஜாகிலியா, அறிவற்ற மக்கள் என்று சொல்லிய அந்த மக்களை இறைவன் பொருத்தத்தை பெற்ற மக்கள் என்று மாற்றியது எது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறுமையை பற்றி உள்ள போதனையை பதிய வைத்த காரணத்தினால் அந்த வெற்றியை அவர்கள் கண்டார்கள். நாமும் இது போன்று மாற வேண்டும் என்று சொன்னால், சஹாபாக்கள் எந்த அளவுக்கு நல்ல நிலைக்கு வந்தார்களோ, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று வாழ்ந்தார்களோ, அதுபோன்று நாமளும் அதுபோன்று அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று வாழ வேண்டும் என்கிற ஒரு ரீதியில் தான் இன்றைய நிகழ்ச்சியிலே மஹ்ஷரில் மனிதனின் நிலை என்கிற ஒரு தலைப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்புக்கு உள்ளால் போவதற்கு முன்பாக அடிப்படையான ஒரு சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன அடிப்படையான செய்திகள்? மறுமை நாள் எப்போது வரும், மஹ்ஷர் மைதானத்தை நாம் எப்போது சந்திப்போம் என்று நாம் நம்மிடத்தில் நாமே நாம் கேட்டுக்கொண்டால் நம்முடைய பதில் எப்படி இருக்கும்? அல்லது ஒருவரை பற்றி கேட்போம் என்று வைத்துக் கொள்ளுங்க. ஒருவரை பற்றி, ஒரு இஸ்லாமிய மனிதரை பற்றி எப்பப்பா மறுமை நாள் வரும் என்று கேட்டால் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? அது இப்போ வராது, அது இப்போது ஏற்படாது, அது பல நாட்களுக்கு பிறகு, பல ஆண்டுகளுக்கு பிறகு, பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் மறுமை நாள் ஏற்படும் என்று சொல்லி எல்லா முஸ்லீம்களும் சொல்லுகிற ஒரு கருத்தை பார்க்கிறோமா இல்லையா? யாராவது ஒருவர் இந்த மறுமை நாள் ஏற்படும், இந்த நிமிடம் ஏற்படும், இஷா தொழுகைக்கு முன்பாக மறுமை நாள் ஏற்படும் என்று சொல்லி நாம் யாராவது நம்புகிறோம்னா இல்ல. அப்ப மறுமை எப்போது வரும்? அது இப்போ வராது. ஏன் இப்போது வராது? ஏன் இப்ப வராது என்று சொல்வதற்கு அவர்கள் ஆதாரம் முன் வைக்கிறார்கள். நம்மிடத்தில் கேட்டாலும் நாம் சொல்லுகிற பதில் என்ன? மறுமை இப்போ வராது, நாம் இப்போது மஹ்ஷரை சந்திக்க மாட்டோம். ஏன் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா? என்ன சொன்னார்கள்? 10 அடையாளங்கள், கியாமத் நாளுடைய மறுமைக்குரிய 10 அடையாளங்கள் வருகிற வரையிலும் மறுமை நாள் ஏற்படாது என்று சொல்லி பெருமானார் சொன்னார்களா இல்லையா? அந்த 10 அடையாளங்கள் என்ன? அதை பெருமானார் வரிசைப்படுத்துகிறார்கள். பெரிய ஒரு புகை மூட்டம், தஜ்ஜாலுடைய வருகை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வருகை, யஜூஜ் மஜூஜுடைய வருகை, அதுபோன்று அதிசய ஒரு பிராணி இந்த உலகத்தில் வருவது, மேற்கில் சூரியன் உதிப்பது, இது போன்றுள்ள ஒரு 10 காரணங்களை பெருமானார் முன்வைக்கிறாங்க. இந்த 10 காரணங்களும் நாம் வாழுகிற காலத்தில் வரவில்லையே. பெரிய பூகம்பம் வரல, ஈசா நபி வரல, யஜூஜ் மஜூஜ் வரல, மேற்கில் சூரியன் உதிக்கல. அப்ப இது போன்றுள்ள 10 காரணங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வராத காரணத்தினால் எது ஏற்படாது? இப்போது மறுமை ஏற்படாது என்று சொல்லி நாம் தப்பு கணக்கு போட்டிருக்கிறோமா இல்லையா? தப்பு கணக்கு போடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் வரலையே. ஈசா நபி வந்தாங்களா? வரல. தஜ்ஜால் வந்தானா? வரலையே. அப்ப இது போன்றுள்ள பெருமானார் சொன்ன 10 காரணங்களும் இந்த நிமிடம் வரை நம்முடைய வாழ்க்கையில் வராத காரணத்தினால் எது ஏற்படாது? மறுமை ஏற்படாது, மஹ்ஷர் ஏற்படாது என்று சொல்லி நாம நம்புகிற ஒரு காட்சியை பார்க்கிறோமா இல்லையா? அப்ப மக்கள் சொல்லுகிற செய்தி என்ன? ஏனப்பா மறுமை வராது, மறுமை வராது? பெருமானார் சொன்ன 10 அடையாளங்களை நாம் கண் முன்னால் பார்க்கவில்லையே. அதை பார்த்த பிறகுதான் மறுமை வரும் என்று சொல்லி நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோமே. எந்த 10 காரியத்தை எந்த மக்களுக்கு பெருமானார் சொன்னார்களோ உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்தது யாரு? இந்த 10 காரணங்கள் வராமல் மறுமை ஏற்படாது என்று சொல்லி யார் உலக மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்? பெருமானார் சொல்லிக் கொடுத்தாங்க. அப்படி சொல்லிக் கொடுத்த பெருமானார் சொல்லுகிறார்கள், முகிஸ்து அனவ சாஅத்து ஹாத்தைன்னு சொல்றாங்க. 10 அடையாளங்கள் வரும். 10 அடையாளங்களை நீங்கள் காண்பதற்கு முன்னால் மறுமை நாள் வராது என்று சொன்ன பெருமானார் சொல்லுகிறார்கள், முகிஸ்து அனவ சாஅத்து, நானும் மறுமை நாளும் கஹாத்தைனி. பெருமானார் சொல்றாங்க, இந்த 2 விரல்களை போன்று என்று பெருமானார் சொன்னார்கள். தன்னுடைய சுண்டு விரலையும் நடுவிரலையும் உயர்த்தி காட்டி, நானும் மறுமை நாளும் இந்த 2 விரல்கள் போன்று என்று பெருமானார் சொல்றாங்க. அப்ப என்ன பொருள்? இந்த 2 விரல்களுக்கும் இடையில் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அது போன்றுதான் எனக்கும் மறுமை நாளுக்கும் உள்ள தூரம் என்பதாக பெருமானார் சொல்கிறார்கள்.
அப்ப ஒரு கட்டத்தில் சொல்லுகிற செய்தி என்ன? இந்த 10 அடையாளங்கள் வரணும், ஈசா நபி வரணும், தஜ்ஜால் வரணும் என்று சொல்லி 10 அடையாளங்களை சொன்ன பெருமானார் தான் என்ன சொல்லுகிறார்கள்? நானும் மறுமை நாள் எப்போது இந்த 2 விரல்களை போன்று என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லுகிறார்கள். திருக்குர்ஆனை பாருங்க, திருக்குர்ஆன் இறைவன் சொல்லுகிறான், வமா அம்ரு ஸாஅத்தி இல்லா கலம்ஹில் பஸர், கண்மூடி திறப்பதற்கு முன்பாக மறுமை நாள் ஏற்படும் என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது. கண் மூடி திறப்பதற்குள், உன்னுடைய கண் இமையை மூடி திறப்பதற்கு முன்பாக எது ஏற்படும்? மறுமை நாள் ஏற்படும் என்று சொல்லி திருக்குர்ஆன் பேசுகிறது. அதை அடுத்து இறைவன் சொல்லுகிறான், அப்படி இல்ல, அதை விட அவ்ஹு அக்ரபு, அதை விட குறைவு நல்லா சொல்றான். அந்த நேரம் கூட கிடைக்காது. அப்ப மறுமை ஏற்படுவது அது ஒரு 10 அடையாளங்கள் நாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெருமானா சொல்லுகிற செய்தி என்ன? 2 விரல்களை போன்றுதான் தூரம். அல்லாஹ் சொல்லுகிற செய்தி என்ன? கண் இமை மூடுகிற நேரத்தில் அதை விட கம்மி என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். மறுமை என்பது அது மிக சீக்கிரத்தில் வரக்கூடிய. இன்னும் பெருமானா சொல்லுவாங்க, 2 மனிதர்கள் வியாபாரத்தை பற்றி பேசுறாங்க. வியாபாரம் கொடுக்கிறது வாங்குறதை பற்றி 2 வியாபாரிகள் பேசி முடிவாக்கிய பிறகு அந்த வியாபார பொருளை வாங்குவதற்கு முன்பாக மர்ம ஏற்பட்டு விடும். செய்தி பாருங்க, 2 வியாபாரிகள் வியாபாரத்தை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்களாம். அந்த வியாபாரம் கை மாறுவதற்கு முன்பாக எது ஏற்பட்டு விடும்? மர்ம ஏற்பட்டு விடும். எவ்வளவு குறுகிய நேரம்! அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் விளக்குறாங்க, ஒட்டகத்தினுடைய மடியிலிருந்து பாலை கறந்து அந்த பாலை குடிப்பதற்கு முன்பாக மர்ம ஏற்பட்டு விடும். ஒரு மனிதன் உணவு தட்டிலிருந்து உணவை எடுத்து அந்த உணவை தன்னுடைய வாயில் கொடுப்பதற்கு முன்பாக மறுமை நாள் ஏற்படும் என்று சொல்லி பெருமானார் சொல்றாங்க. ஆக மொத்தம் என்ன பொருள்? மறுமை என்பது மிக விரைவில், மிக கூடிய சீக்கிரத்தில் ஏற்படும் என்பதாக அல்லாஹ்வும் நபிகளாரும் நமக்கு சொல்லுகிற ஒரு செய்தியை பார்க்கிறோமா இல்லையா? அப்ப நாம் நினைப்பது போன்று மறுமை என்பது மிக நீண்ட தூரத்தில் அல்ல, பல வருடங்கள் பல ஆண்டுகள் கழித்து அல்ல, மிக சீக்கிரத்தில் ஏற்படும் என்பதாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தருகிறார்கள். ஆக பல ஆண்டுகள் கழித்து, பல 100 ஆண்டுகள் கழித்து வரக்கூடிய மறுமையை பற்றி நாம இந்த நிகழ்ச்சியில் பேசல. மாறாக குறுகிய நேரத்தில் வரக்கூடிய, கண் இமையை மூடுவதற்கு முன்பாக ஏற்படுகிற, உணவு தட்டிலிருந்து உணவை எடுத்து வாய்க்கு கொடுப்பதற்கு முன்பாக ஏற்படுகிற அந்த மறுமையை பற்றி, அந்த மஹ்ஷரை பற்றி நாம் இந்த நிகழ்ச்சியில் நாம பேசவிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி என்ன? என்னுடைய 2 விரல், அந்த 2 விரல்களுக்கும் இடையில் உள்ள தூரத்தை போன்றுதான் நம்முடைய மறுமை நாளுடைய தூரம் இருப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட மஹ்ஷர் மைதானம், அப்படிப்பட்ட மறுமையிலே, நாளை மறுமையில் நம்மை எழுப்பியதற்கு பின்பாக அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிற செய்தி என்ன? மாலிகி யௌமித்தீன், மறுமை நாளுடைய அதிபதி யார்? அல்லாஹ். எல்லா தொழுகையிலும் ஓதுகிறோமா இல்லையா? மறுமையின் அதிபதி அல்லாஹ், மாலிகி யௌமித்தீன். அப்படிப்பட்ட அந்த மறுமை நாளை பற்றி அல்லாஹ் திருமறையில் சொல்லுகிறான், ஃபி யௌமின் கான மிக்தாருஹு 50 அல்ஃப ஸனா. அந்த மறுமை நாள் ஒரு நாள், ஒரே ஒரு நாள். அல்லாஹ் சொல்லுகிற செய்திகளை எல்லாம், அந்த மஹ்ஷர் மைதானத்தில் நடக்குகிற செய்திகளை எல்லாம் ஏன் இறைவன் திருக்குர்ஆனை தொகுப்பாக சொல்லுகிறான்னா, அதை நீ நினைத்து வாழணும். உள்ளத்தில் நீ ஆழத்தில், உள்ளத்தினுடைய ஆழத்தில் பதிய வைத்து இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் பதிய வைக்கிறான். கான மிக்தாருஹு 50 அல்ஃப ஸனா. அந்த மஹ்ஷர் மைதானம், அந்த விசாரணை நாள் ஒரே ஒற்ற நாள், ஒரு நாள். 50 அல்ஃப ஸனா, நம்முடைய கணக்கு பிரகாரம் 50,000 ஆண்டுகள். 50,000 ஆண்டுகள். ஒரு கவுண்ட் பண்ணி பாருங்க, எத்தனை வாரங்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை நாட்களாக இருக்கும் ஒரு நாள். அல்லாஹ்வுடைய பார்வையில் அது ஒரு நாள், நம்முடைய பார்வையிலே அது 50,000 ஆண்டுகள் என்பதாக அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான். இந்த உலகில் 70 ஆண்டுகள், 80 ஆண்டுகள், 100 ஆண்டுகள், 100 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து மரணித்தவர்கள் எல்லாம் நாளை மறுமையில் எழுப்பப்படுகிற பொழுது மஹ்ஷர் மைதானத்தில் அவர்கள் ஒருவருக்கொருவர் சந்திக்குகிற பொழுது பேசிக் கொள்வார்களாம். எங்க? மஹ்ஷர் மைதானத்தில். அல்லாஹ் எழுப்பப்பட்ட பொழுது அவங்க ஒருவருக்கு ஒருவர் சந்திக்குகிற பொழுது அவர்கள் பேசிக் கொள்வார்களாம், யத்தஹாஃபத்தூன பைனகும் இல் லபிஸ்தும் இல்ல அஷ்ரா. 50 ஆண்டுகள் வாழ்ந்திருப்பான், 100 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்பான். மறுமையில் சொல்வார்களாம், நாம் இந்த உலகத்தில் 10 நாட்கள் வாழ்ந்தோமோ சொல்வார்கள். மாறி மாறி பேசிக் கொள்வார்களா?
எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்திருப்பான்? 100 ஆண்டுகள் வாழ்ந்திருந்தால் எத்தனை நாட்களாக இருக்கும்? அவன் சொல்லுகிற செய்தி என்ன? ஒரு 10 நாட்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்போமோ? அல்லாஹ் சொல்லுகிறான். அடுத்து சொல்லுகிறான், இல்லபிஸ்தும் இல்லா யோமன், இல்ல ஒரு நாள் வாழ்ந்திருப்போமோ? 10 நாள் குறைந்து அடுத்து சொல்லுகிற செய்தி என்ன? இல்ல 10 நாள் கூட நம்ம வாழ்ந்திருக்க மாட்டோம். 100 ஆண்டுகள் வாழ்ந்திருப்பான், 70 ஆண்டுகள் வாழ்ந்திருப்பான். சொல்லுகிற செய்தி 10 நாள் இல்லப்பா, ஒரு நாள். அடுத்து இறைவன் அடுக்குறான் பாருங்க, காரு லபிஸ்னா யோமன் அவ் பஅதயோம், ஒரு நாளும் அது சில மணி நேரம் சொல்றான். 10 அங்க இருக்கு, ஒரு நாள் அங்க இருக்கு. அதற்கு பிறகு சொல்லுகிற செய்தி என்ன? ஒரு நாள் அல்லது சில நேரங்கள் இந்த உலகில் வாழ்ந்திருப்போம். 100 ஆண்டுகள் வாழ்ந்தவன். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், லம் யல்பசு இல்லா சாஅத்தம் மினன் நார், பகலில் கொஞ்ச நேரம் தான் அப்பா இந்த உலகத்தில் வாழ்ந்தோம். இந்த உலகத்தில் எத்தனை நாட்கள் வாழ்ந்தோம்? பல ஆண்டுகள், 80 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு மனிதன் மறுமையில் மஹ்ஷர் மைதானத்தில் ஒருவரை சந்திக்குகிறவர் சொல்லுகிற செய்தி என்ன? 10 நாட்கள், ஒரு நாள், இல்ல சில மணி நேரம். இல்லப்பா, ஒரு மணி, பகலில் சிறிது நேரம் தான் இந்த உலகில் வாழ்ந்தோம் என்று சொல்லி நம்முடைய கணக்கை சொல்லுவோமே. அல்லாஹ்வுடைய அந்த ஒரு நாள் நம்முடைய கணக்குப்படி 50,000 ஆண்டுகள் என்பதாக நமக்கு திருமறை நமக்கு சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அந்த நாள் ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு நாள் நம்ம எழுப்பப்பட்டதற்கு பின்னால் 50,000 ஆண்டுகளுக்கு சமமான அல்லாஹ்வுடைய ஒரு நாள், அது எப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் வர்ணிக்கிறார்கள், துதுன ஷம்சு யௌமுல் கியாமத்தி மினல் ஹல்க், அந்த மக்களுடைய தலைக்கு மேலால் சூரியனை கொண்டு வரப்படும். சூரியன் கமிக்குதாரி மைல், 1 மைல் தூரத்திற்கு. கற்பனை பண்ணி பாருங்க. இப்ப நாம் ஆடுகிற இந்த பூமிக்கும் சூரியனுக்கும் உடைய தூரம் என்ன? 150 மில்லியன் கிலோமீட்டர். எவ்வளவுங்க? 150 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து அடிக்கிற சூரியனுடைய வெப்பத்தை தாங்காமல் இந்த உலகில் வாழுகிறோம். வெளியில் சென்று சூடு தாங்க முடியாமல் வீட்டிற்கு வந்து ஏசியை போட்டா தானே நமக்கு சுகமாக இருக்கிறது. அப்ப 150 மில்லியன் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிற சூரியனுடைய வெப்பத்தை தாங்க முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு நம்முடைய தலைக்கு மேலால் 1 மைலுக்கு அப்பால் ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அந்த நபித்தோர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 1 மைல் என்று சொன்னார்களே, அந்த மைல் என்பது 1 மைல் தூரத்தை சொன்னார்களா, அல்லது மைல் என்கிற வார்த்தை கண்ணில் இடக்கூடிய சுருமா இடக்கூடிய குச்சிற்கும் மைல் என்று சொல்லப்படும். குச்சி இருக்கா இல்லையா? சுருமா போடக்கூடிய குச்சிக்கு என்ன பொருள்? அவருக்கும் மைல் என்று சொல்லப்படும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மைல் என்ற ஒரு அந்த தூரத்தை சொன்னார்களா, அல்ல சுருமா போடக்கூடிய குச்சியை சொன்னார்களா? உங்களுக்கு கற்பனை பண்ணி பாருங்க. அது குச்சியை விடுங்கள, 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு சூரியனை நம் தலைக்கு மேலே இறைவன் கொண்டு வந்தால் நிலைமை எப்படி இருக்கும்? இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த நாள் 50,000 ஆண்டுகள், 50,000 ஆண்டுகளுடைய தூரம் எப்படி இருக்குமோ அந்த அளவிற்கு நம்முடைய தலைக்கு மேலால் சூரியன் நிற்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப அந்த நாளிலே நம்முடைய செயலுக்கு ஏற்ப நாம் வியர்வையில் குளித்துக் கொண்டிருப்போம். வியர்வைகள், நாம் எந்த அளவுக்கு பாவம் செய்திருக்கிறோமோ, எந்த அளவுக்கு நாம் தவறுகள் செய்திருக்கோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வியர்வைகள் சூழ்ந்து கொள்ளும் என்பதாக ஒரு கட்டத்திலே வியர்வை கணுக்கால் அளவுக்கு, ஒரு சில மக்களுக்கு முழங்கால் அளவுக்கு, ஒரு சில மக்களுக்கு இடுப்பு வரையிலும், இன்னும் சில மக்களுக்கு வாயு வரையிலும் வியர்வையை முங்கி நிற்பார்கள் என்று சொல்லி நபிகளார் சொல்லுகிற செய்தியை பார்க்கிறோமா இல்லையா? இது எங்க ஏற்படும்? நாளை மறுமையில் நாம் சந்திக்கக்கூடிய அந்த மஹ்ஷர் மைதானத்தில் ஏற்படுகிற ஒரு காட்சியை பெருமானார் விவரிக்கிறார்கள். சூடு தாங்க முடியாமல், வெப்பம் தாங்க முடியாமல் மனிதர்கள் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சி அல்லாஹ் வர்ணிக்கிறார். அப்படி வர்ணிக்கக்கூடிய அந்த நிலையிலே அந்த மைதானத்தில் அல்லாஹ் 7 மனிதர்களுக்கு நிழல் கொடுக்கிறான். 7 மனிதர்களுக்கு. எப்படிப்பட்ட பிரமாண்டமான ஒரு இடம்! அல்லாஹ்வுடைய அரசிற்கு கீழால் பூமியையும் வானத்தையும் நீங்கள் உள் வைத்தாலும் அது தாங்காது. அப்படிப்பட்ட பிரமாண்டமான அல்லாஹ்வுடைய அரசிற்கு கீழால் 7 வகையான மனிதர்களுக்கு இறைவன் நிழல் கொடுக்கிறான்.
நம் தலைக்கு மேலால் இருக்கக்கூடிய அந்த சூரியனை கற்பனை பண்ணி பாருங்க. அதை தாங்க முடியாமல் நாம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள். அப்ப இந்த நேரத்தில் ஒதுங்குவதற்கு நிழல் ஏற்பட்டால், அதுவும் அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழே ஒதுங்குவதற்கு ஒரு இடம் ஏற்பட்டால் நமக்கு எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர்கள் வர்ணிக்கிறார்கள், சபஅத்துன் யதில்லுஹுமுல்லாஹு ஃபீ லில்லிஹி யௌம லா லில்ல இல்லா லில்லுஹு. நாளை மறுமையிலே 7 நபர்களுக்கு இறைவன் நிழல் கொடுப்பார். நபிகளார் அடுக்குகிற அந்த 7 கூட்டத்தில் நாம் இருக்கிறோமா இல்லையா? அதை நாம் நினைத்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், நீதமுள்ள ஒரு தலைவர், நீதமாக இந்த உலகத்தில் நடத்தக்கூடிய ஒரு தலைவருக்கு இறைவன் நாளை மறுமையில் அந்த மைசர் மைதானத்தில் நிழலை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் ஊறிய வாலிபர், பள்ளியோடு தொடர்புடையவர்கள், அடுத்து பெருமானார் சொல்லுகிறார்கள், இறைவனுக்காக பிரியப்பட்டு இறைவனுக்காக பிரிந்தார்களே அவர்களுக்கும் நாளை மறுமையில் இறைவன் நிழல் கொடுக்கிறார். ஒரு பெண் தவறான வழிக்கு அழைக்கப்பட்ட பொழுது அல்லாஹ்வை பயந்து ஒதுங்கினாரே அவர்களுக்கும் இறைவன் நாளை மறுமையில் நிழல் கொடுக்கிறார். வலக்கரம் கொடுத்த தர்மத்தை இடது கரம் அறியாமல் கொடுக்கிறாரே அவர்களுக்கும் இறைவன் கொடுக்கிறான். இப்படி 7 வகையான மக்களுக்கு இறைவன் நிழல் கொடுக்கக்கூடிய காட்சியை பெருமானார் சொல்றாங்க. இந்த 7 கூட்டத்தில் நாம இருக்கிறோமா என்பதை நாம் நினைத்து பார்ப்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சிகள், இந்த தலைப்புகள். அப்ப 50,000 ஆண்டுகள் நடக்கக்கூடிய அந்த ஒரு நாளில் சூரியன் நமக்கு தலைக்கு மேல் நிற்கக்கூடிய அந்த நாளை பற்றி இறைவன் திருமறை சொல்லுகிறார். சூரத்துல் ஹஜ்ஜில முதல் வசனமும் 2ஆம் வசனமும் அங்கு ஏற்படுகிற நிகழ்ச்சியை வர்ணிக்கிறது. சூரத் ஹஜ் எடுத்து பாருங்க. அல்லாஹ் கேட்கிறான், முதல் வசனத்தில் கேட்கிறான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களை கூப்பிடா, ஓ முஃமின்களே, அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்ற நீங்கள் முஸ்லிம்களை கூப்பிடல. எப்படி கூப்பிடுறான்? யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன் இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், உங்களை படைத்த ரப்புல் ஆலமீனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு இறைவன் வைக்கிற செய்தி என்ன தெரியுமா? இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அலீம். அந்த மறுமை நாள், அந்த மஹ்ஷர் மைதானம், அது மிகப்பெரிய ஒரு நாள், மிக கடுமையான நாள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த ஒரு நாள் என்பது அது மிகவும் பயங்கரமான நாள் என்று சொல்லி அல்லாஹ் கடுமையாக சொல்லுகிறான். கடுமையாக சொல்லிவிட்டு 2ஆம் வசனத்தில் இறைவன் சொல்லுகிறான், யௌம தரவுனஹா ததுகலு குல்லு முர்லிஅத்தின் அம்மா அர்லஅத். மறுமை நாளை பற்றி இறைவன் விசாரிக்கிறான். அந்த மஹ்ஷர் மைதானத்திலே அந்த மக்களுக்கு ஏற்படுகிற அந்த நிகழ்ச்சிகளை இறைவன் சொல்லுகிறான். பாருங்க, முதல் வசனத்தில் சொல்லுகிற செய்தி என்ன? உங்களை படைத்த இறைவன் நீங்க அஞ்சு கொள்ளுங்கள், அந்த நாள் மிகவும் பயங்கரமான நாள். யௌம தரவுனஹா ததுகலு குல்லு முர்லிஅத்தின் அம்மா அர்லஅத். அல்லாஹ் சொல்லுகிறான், பாலூட்டுகிற ஒவ்வொரு தாய்மார்களும் தான் பாலூட்டுகிற குழந்தையை மறந்து விடுவாள். அப்படிப்பட்ட நாள் அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த உலகத்தில எங்காவது கேள்விப்பட்டிருக்கோமா? எந்த மூலையிலாவது இத்தனை ஆண்டுகள் இந்த உலகில் வாழ்ந்திருக்கிறோமே, எங்காவது செய்தி பார்த்திருக்கிறோமா? பால் ஊட்டுகிற தன்னுடைய குழந்தையை பால் ஊட்டுகிற தாய் மறந்து விடுவாள் என்று சொல்லி ஒரு செய்தி கேள்விப்பட்டிருக்கிறோமா? இல்ல. அது அங்கு மறப்பாள். எங்கு? அந்த மஹ்ஷர் மைதானத்தில் பால் ஊட்டுகிற தாய் தான் பால் ஊட்டுகிற குழந்தையை மறந்து விடுவாள். அல்லாஹ் அடுத்து அடுக்கிற பாருங்க, வதலவு குல்லு தாத்தி ஹம்லின் ஹம்லஹா. ஒவ்வொரு கற்பனையும் தான் வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுவை சுலபமாக ஈண்டு விடுவாள். அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த உலகத்தில தாய்மார்களுக்கு ஏற்படுகிற பெரிய ஒரு கஷ்டம் என்னங்க? பெரும் கஷ்டம் என்ன? தான் வயிற்றில் சுமரக்கூடிய அந்த குழந்தையை ஈண்டெடுப்பது என்பது பிரசவம் தானே. அப்படிதான் சொல்லுறோம். எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அப்படி கஷ்டப்படுகிற காரணத்தினால் பெருமான சொன்ன செய்தி என்ன? இந்த உலகத்தை நீங்க அதிகமாக நீங்கள் தோழமை கொள்வதற்கு பெருமான சொன்ன செய்தி என்னங்க? உம்முக்க 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 ஏன் சொன்னாங்க? 4வது முறையாக சொல்லுதான் அவருடைய தந்தை சொன்னாங்களா இல்லையா? ஏன் உம்முக்கன்னு சொன்னாங்க? ஏன் சொன்னாங்கன்னா, உன்னை பெற்றெடுவதற்கு அவள் படுகிற சிரமங்கள், சிரமத்திற்கு மேல் சிரமம், சிரமத்திற்கு மேல் உன்னை சுமந்து கொண்டு சிரமப்படுகிற தாய் உன்னை ஈண்டெடுக்கிற நேரத்தில் அவளுக்கு ஏற்படுகிற அந்த வலி இருக்கிறதே, அதற்கு அளவு கிடையாது. அப்படி விவரிக்கக்கூடிய அந்த வலியை கொள்ளுகிற அந்த தாய்மார்கள் நாளை மஹ்ஷர் மைதானத்திலே ஒரு பெண் தான் கருவுற்று இருந்தால்
அந்த கருவை ஈஸியாக ஈண்டெடுத்து விடுவாள். அந்த அளவிற்கு அந்த நாள் மிகவும் படு மோசம் என்பதாக அல்லாஹ் வர்ணிக்கிறான். கற்பனை பண்ணி பாருங்க எப்படி இருக்கும். அதை அல்லாஹ் நமக்கு திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அப்ப சின்ன சின்ன இந்த காரியங்களுக்காக இறைவன் இப்படிப்பட்ட செய்திகளை முன்வைக்கிறான். அந்த வசனத்தை இறைவன் முடிக்கிறான். சுக்காரா, அந்த மனுஷர் மைதானத்தில் மனிதர்களை நீங்கள் போதை உடையவர்களாக நீங்கள் பார்ப்பீர்கள். போதை, ஒரு போதை போட்டானா எங்கு போக என்ன எதுவுமே புலம்பலாக போதை காரணம் அங்கும் இங்கு ஓடிக்கொண்டு இருப்பான். வமாகும்பி சுக்காரா, அவன் போதைய கிடையாது, அவன் போதை அருந்தல. போதை அருந்தாம் இருந்தாலும் அந்த நிகழ்ச்சி, அந்த நாளில் அவனுக்கு ஏற்படுகிற நிகழ்ச்சிகளை பார்க்குகிற பொழுது அவன் போதை உடையவனாக மாறிக்கொண்டிருக்கிறான். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கடுமையான தண்டனையை அவன் பார்த்து அவன் போதை உள்ளவனாக அலைந்து கொண்டிருக்கிறான் என்கிற செய்தியை நமக்கு திருக்குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு பேசுகிறான். அப்படிப்பட்ட ஒரு நாள் நமக்கு ஏற்படுகிற அந்த வேதனையை நம்மால் கண்டுகொள்ளவே முடியாது. ஒரு பெண் தன்னுடைய சிசுவை ஈண்டெடுக்கிற பொழுது வேதனை இல்லைன்னா, தான் பாலூட்டுகிற குழந்தையை மறக்கடிக்கக்கூடிய அந்த கடுமையான நாளை பற்றி நமக்கு திருக்குர்ஆன் பேசுகிறது. அப்ப சிறு சிறு அந்த வேதனை எல்லாம் பெரும் வேதனை கூட பேதைய தெரியாது. இப்ப நம்ம பாக்குறோமா இல்லையா, ஒரு விபத்து நடக்குவேங்க, 2 பேரும் பைக்ல போலாம். 2 பேரும் பைக்ல போகிற பொழுது விபத்து ஏற்பட்டு ஒருவனுக்கு ஒரு கையில ஒரு காய் ஏற்படுவீங்களேன், கை ஒடிஞ்சிட்டு வைங்களேன், எவ்வளவு கஷ்டப்படுறான். ஆஹா, கை ஒடிஞ்சிட்டு ரத்தம் வடிந்தோடி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிற அவனுக்கு மிகவும் கஷ்டமா இருக்குமா இல்லையா? அந்த கஷ்டத்தோடு தன்னோடு வந்த மனிதனை பார்க்கிறான், தனக்கு பின்னா வந்தாங்க இல்லையா, அவனை பார்க்கிற பொழுது அவன் இதை விட மோசமாக கிடக்கிறான். கைகளும் கால்களும் முகங்களும் சிதைந்து உடல் முழுவதும் சிதைந்து கிடக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிற பொழுது இவனுக்கு ஏற்பட்ட காயம் பெருங்காயமாகவே தெரியவே தெரியாது. தெரியுமா? தெரியாது. ஊசி குத்தி ஒரு ரத்தம் ஏற்படுதுன்னா அந்த காயம் அதுவரை அவனுக்கு பெரிதாக தெரியும். எப்ப பெரிதாக தெரியாது, ஒருவன் ரோட்டில் விழுந்து உடல் முழுவதும் ரத்தம் கசிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்தானா இது அவனுக்கு பெருசாக தெரியாது. அதான உண்மை. அப்ப நாளை மறுமையில ஏன் அவர்களுக்கு தான் பெற்றெடுக்க ஈண்டெடுக்கிற அந்த குழந்தையை ஈஸியாக ஏன் ஈண்டெடுக்கிறாள், தான் பாலூட்டுகிற அந்த குழந்தை ஏன் மறக்கிறான்னா அங்கு நடக்கக்கூடிய காட்சி இதை விட பயங்கரமானது. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நாளை மறுமையில் உங்களை எழுப்பப்படுகிற பொழுது யுஸருன் நாசு யௌமல் கியாமத்தி ஹுஃபாத்தன் உலாத்தன் உருலா. அல்லாஹ் உங்களை எழுப்பப்படுகிற பொழுது நீங்கள் செருப்பு அணியாதவர்களாக, சுன்னத்து செய்யப்படாதவர்களாக, நிர்வாணவராக நீங்க எழுப்பப்படுகிறார். பெருமாள் சொன்னாங்களா இல்லையா? நாம் இந்த உலகத்தில் எப்படி நாம பிறந்தோமோ அந்த பிறந்த மேனியை போன்று மறுமையிலே நாம் அல்லாஹ் நம்ம எழுப்புகிற பொழுது கால் செருப்பு இருக்கா? நாம் பிறக்கிற பொழுது செருப்பு இருந்தா? செருப்பு இல்லை. பிறக்கிற பொழுது நம்ம சுண்ண செய்திருந்தோமா? இல்ல. பிறக்கிற பொழுது ஆடை இருந்தா? இல்ல. இந்த மூன்றும் இல்லாதவர்களாக, செருப்பு இல்லாதவர்களாக, சுண்ணத்து செய்யப்படாதவர்களாக, நிர்வாணமாக நாளை மறுமையில் உங்களை எழுப்புவான் என்று சொல்லி பெருமானார் சொன்ன பொழுது ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரை யார சூழல்லாம், அர்ரிஜாலு வன்னிசாவு எல்லோரும் பகலுகும் பகலா, எல்லோரும் நிர்வாணமாக நிற்போமே, ஒருவருடைய மர்மஸ்தானத்தை மற்றவங்க பார்ப்பாங்களே, அப்ப ஆண்களும் பெண்களும் எப்படி நிற்கிற பொழுது ஒருவருக்கு ஒருவர் பார்ப்பாங்களே அல்லாஹ்வின் தூதர் ஆயிஷா கேட்கலாங்க. பார்க்கிறோமா இல்லையா? ஒரு பெண்ணுடைய குறைந்த ஆடையை அணிந்து கொண்டு ஒரு பெண் ரோட்டில் செல்லுகிற பொழுது நம்முடைய கழுகு பார்வை போதா இல்லையா? முழுமையான ஆடை அணிந்த பிறகு நம்முடைய கழுகு பார்வை அங்கு செல்லுகிறதுன்னா குறைவான ஆடை அணிந்து கொண்டு செல்லுகிற பெண்களை கூட இந்த எத்தனை ஆண்கள் பார்க்கிறார்கள்? பார்க்கிறோமா இல்லையா? இந்த உலகத்தில் ஆண்கள் அதிகமாக விபச்சாரத்தில் பெண்களை பானமங்கப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியிலே அதிகமாக செயல்படுவது என்ன காரணம்? பின்னணியில் சொல்லப்படுகிற காரணம் பெண்களுடைய அந்த அரைகுறை ஆடைதானே. அரைகுறை ஆடைகள் பெண்கள் அணிந்து கொண்டு வீதிக்கு வருகிற காரணத்தினால்தான் அதிகமான ஆண்கள் தவறு செய்வதற்கு காரணம் என்று சொல்லி இந்த புள்ளி விவரம் சொல்லுதா இல்லையா? அப்ப இந்த உலகில பெண்களுடைய அரைகுறை ஆடையை வைத்து பெண்களை கவர்ச்சியாக பார்க்கக்கூடிய அளவிற்கு ஆண்கள் அணிந்து கொண்டிருக்கிறார்களே, அப்ப நாளை மறுமையில எதுவுமே இருக்காது, ஆடைகள் இருக்காது. ஒருவருக்கொருவர் சேர்ந்தவாறு ஆண்களும் பெண்களும் மறுமை நிற்பாங்களா இல்லையா?
அப்படி இருக்கப்படுகிற பொழுது அல்லாஹ்வின் தூதரே, ஒருவருடைய அந்த அந்த மறைக்க வேண்டிய பொருள்களை எல்லாம் பார்ப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து ஆயிஷா நாயகி கேட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களாம், அல்-அம்ரு அஷத்து மின் அஃப்மின் அன் யுஹிம்மஹும் தாக். அந்த எண்ணம் ஏற்படாத அளவிற்கு அங்குள்ள நிலைமைகள் மிக மோசமா இருந்து சொன்னாங்க. அந்த நிலைமை ஏற்படாது. ஏன் ஏற்படாது? அங்கு காணப்படுகிற அந்த நிகழ்வுகள் நம்முடைய நிலைமை என்ன ஆகுமோ, நமக்கு சொர்க்கமா நரகமா, இறைவன் நமக்கு கேட்கப்படுகிற அந்த விசாரணை எல்லாம் எவ்வளவு பதில் சொல்லுகிறோம் என்று சொல்லி அந்த மஹ்ஷர் மைதானத்தில் ஏற்படுகிற நிகழ்வுகளை நாம் பார்க்கிற பொழுது நம் அருகில் ஒரு பெண்மணி நிர்வாணமாக இருந்தாலும் நமக்கு பெருசா தெரியாது, யாருமே பார்க்க மாட்டோம் என்று சொல்லி அல்லாஹ் தூதரவர்கள் நமக்கு விளக்கம் கொடுக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த நாள் அல்லாஹ்வுடைய கணக்குப்படி ஒரு நாள், நம்முடைய கணக்குப்படி 50,000 ஆண்டுகள் என்பதாக அல்லாஹ் பெருமானார் அல்லாஹ் நமக்கு திருமறையை சொல்கிறான். சூரத்துல் ஃபஜ்ர் என்கிற அத்தியாயம் எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? வல் ஃபஜ்ரி வலையாலின் அஷ்ர். அந்த சூறாவை இமாம்கள் தொழுகையில் ஓதுகிற பொழுது அதிகமான இடங்களில் அந்த சூறாவை ஓதி முடிக்குகிற பொழுது இமாம்கள் அழுது விடுவார்கள். பார்க்கிறோமா இல்லையா? இந்த சூறாவை எந்த இமாம் ஓதுறாரோ சில நேரங்களில் அவர்கள் அழுது விடுவார்கள். ஏன் அழுகிறாங்க? ஏன் அழுகிறாங்கன்னா அந்த மஹ்ஷர் மைதானத்தில் ஏற்படுகிற நிகழ்ச்சிகளை இறைவன் வரிசையாக வெளிப்படுத்துகிறான். யகூலு யா லைத்தனி கத்தம்து லி ஹயாத்தி. நாளை மறுமையில் இறைவன் சொல்லுகிற செய்தியெல்லாம் இறைவன் திருமறையில் சொல்லுகிறான். யகூலு யா லைத்தனி கத்தம்து லி ஹயாத்தி. மஹ்ஷர் மைதானத்தில் மனிதன் சொல்லுவான், இந்த மறுமை வாழ்வுக்காக நான் இந்த உலகில் வாழுகிற பொழுது நன்மைகள் நாம் செய்திருக்க கூடாதா என்று சொல்லி மனிதன் மறுமையில் புலம்புவான். அங்க தெரியும் எங்க மஹ்ஷர் மைதானத்தில் இறைவனுக்கு முன்னால் இருக்குகிற பொழுது நாம் எவ்வளவு தவறுகள் செய்து விட்டோம் என்று சொல்லி மறுமையில் மனிதன் புலம்புவான் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். யகூலு யா லைத்தனி கத்தம்து லி ஹயாத்தி. என்னுடைய வாழ்க்கைக்காக, அப்ப வாழ்க்கை என்பது மறுமை வாழ்க்கை தான். என்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக நான் இந்த உலகில் நன்மைகள் நாம் முற்படுத்தி இருக்க கூடாதா என்று சொல்லி மனிதன் புலம்புவான். இது எப்ப சொல்வான்னா, இந்த வசனத்தை நான் இந்த உலகில் வாழுகிற பொழுது நான் நன்மைகள் செய்திருக்க கூடாதா, அதிகமா நல்லறங்கள் செய்திருக்க கூடாதா, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்திருக்க கூடாதா என்று சொல்லி எப்ப சொல்வானா, அந்த அத்தியாயத்தில் இறைவன் சொல்லுகிறான், வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா. மறுமையிலே அல்லாஹ் வருவான், அல்லாஹ்வும் வானவர்களும் அணி அணியாக வருவார்கள். எங்க மஹ்ஷர் மைதானத்தில் எல்லோரும் நிர்வாணமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நாள், நம்முடைய கணக்கு பிரகாரம் 50,000 ஆண்டுகள். வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா. சூரத்துல் ஃபஜ்ரில் இறைவன் சொல்லுகிற செய்திகள். வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா. இறைவனும் வானவர்களும் அணி அணியாக வருவார்கள். இறைவன் வருகிற பொழுது அல்லாஹ்வுடைய அரசில் வருவான். அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்து கொண்டு வருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுக்கிறாங்க. வல் மலக்கு அலா அர்ஜாஇஹா வ யஹ்மில் அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமஇதின் ஸமானியா. 7 வானவர்கள் அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்து கொண்டு வருவார்கள். அல்லாஹ்வுடைய அரிசுக்கு அது அவருடைய நீளத்தையும் அகலத்தையும் விரிவாக சொல்லவே முடியும். அந்த அளவுக்கு பூமியையும் சூரியனையும் கூட இந்த உலகம் பூமியை முழுவதுமாக உள்ளடக்கலாம். அப்படிப்பட்ட பெரும் அல்லாஹ்வுடைய அந்த அரிசை எத்தனை வானவர்கள் சுமந்து வருவார்கள்? 8 வானவர்கள் சுமந்து வருவார்கள். அப்ப இப்படிப்பட்ட பெரிய ஒரு அரிசை சுமப்பதற்கு 8 வானவர்கள் மட்டும் போதுமா? 8 பேர் சுமக்கக்கூடிய அளவுக்கு தான் அரசுடைய அந்த கனமா? அல்லாஹ்வுடைய பெருமாள் அவர்கள் வர்ணிக்கிறார் பாருங்க. அல்லாஹ்வுடைய அரிசை 8 பேர் சுமந்து வருவார்கள். அந்த 8 பேரை பற்றி பெருமானா வர்ணிக்கக்கூடிய செய்தி பாருங்க. இன்னமா பைன ஷஹ்மத்தி உதுனிஹி இலா ஆத்திகிஹி மஸீரத்து சப்அ மிஅத்தி ஆம். பெருமானா சொல்லுகிற செய்தி. அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்து கொண்டு வருகிற 8 வானவர்கள், ஒவ்வொரு வானவருடைய காதுகளுக்கும் தோள்களுக்கும், காதுங்க இருக்கு தோளுங்க இருக்கு பாருங்க, அந்த வானவருடைய காதுகளுக்கும் தோளுகளுக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவு தெரியுமா? சப்அ மிஅத்து ஆம். 700 ஆண்டுகள் நீங்கள் பயணம் செய்தால் எவ்வளவு தூரம் ஏற்படுமோ அந்த அளவிற்கு தூரம் ஒரு மலக்குடைய காதுக்கும் தோளுக்கும் 700 ஆண்டுகள் நீங்கள் நடந்தால் எவ்வளவு தூரமோ உடம்பு எப்படி இருக்கும்? கற்பனை பண்ணி பாருங்க.
இப்படிப்பட்ட 8 வானவர்கள் அந்த அரிசை சுமந்து கொண்டு வருவார்கள். ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, மலக்குடைய அந்த அவருடைய உடம்புடைய வீரியம் எப்படி இருக்கும், கரங்கள் எப்படி இருக்கும், தலை எப்படி இருக்கும், கால்கள் எப்படி இருக்கும், காதுக்கும் தோளுக்கும் இடைப்பட்ட தூரம் 700 ஆண்டுகள் நம்ம கவுண்ட் பண்ண முடிய மாட்டுங்க. எவ்வளவு தூரம் இருக்கும் அல்லாஹ் தூதர் சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட உடம்புகள் கொண்ட 8 வானவர்கள் அந்த அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்து கொண்டு வருவார்கள். பெருமான விளக்குறாங்க. அந்த சூரத்தில் ஃபஜ்ர் இறைவன் சொல்லுகிறான், வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம், அந்த மஹ்ஷர் மைதானத்தில் நரகத்தை இறைவன் கொண்டு வருவான். எல்லோரும் பார்க்கிறோம், நிர்வாணமாக செருப்பாணி அணியாதவர்களாக வியர்வையில் குளித்தவாறு வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம், இறைவன் மறுமையில் நரகத்தை கொண்டு வருகிறான். நரகத்தை கொண்டு வருவதை பற்றி அல்லாஹ் தூதர் விளக்கம் கொடுக்கிறான் பாருங்க, விளக்கம் கொடுக்கிறாங்க. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுக்தா பிஜஹன்னம யௌமஇதின், பெருமானார் சொல்லுகிற விளக்கம், நாளை மறுமையில் இறைவன் நரகத்தை கொண்டு வருவான். நரகம் வரும். லஹா சபூன அல்ஃப சிமாபின், 70,000 சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு நரகத்தை இழுத்து கொண்டு வரப்படும். வெறுமன வராது. நரகம் எப்படிப்பட்ட பிரமாண்டமான நரகமா இருக்கும்? 70,000 சங்கிலிகளால் அந்த நரகத்தை கட்டி இழுத்து கொண்டு வரப்படும் என்று மட்டும் முடிக்கல பெருமானார். அடுத்து வர்ணிக்கிறான் பாருங்க, மா குல்லி ஸமாபின் சபூன அல்ஃபு மலக்கின், ஒவ்வொரு சங்கிலியிலும் 70,000 மலக்குகள் இருப்பார்கள். ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, 70,000 இன்டு 70 கவுண்ட் பண்ணி எவ்வளவு இருக்குங்க, எத்தனை மலக்குகள்? அப்ப நரகத்தை இழுத்து வருகிற பொழுது 70,000 சங்கிலிகள் பிணைக்கப்படுகிறது. அந்த 70,000 சங்கிலிகள், ஒவ்வொரு சங்கிலியிலும் 70,000 மலக்குகள் இழுத்து கொண்டு வருவாங்கன்னா அந்த நரகத்தினுடைய வீரியம் எப்படி இருக்கும்? இதையெல்லாம் மனிதன் கண்கூடாக பார்க்கிறான். எங்க? மஹ்ஷர் மைதானத்தில் பார்ப்பான் என்பதாக அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான். அதனால் தான் அந்த சூரத்துல் ஃபஜ்ர் என்கிற அத்தியாயத்தை அந்த இமாம்கள் ஓதுகிற பொழுது அவர்கள் கண்கள் கண்படிக்கிறாங்க. யகூலு யா லைத்தனி கத்தம்து லி ஹயாத்தி வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா வஜீஅ யௌமைதின் பிஜஹன்னம் வஜீஅ யௌமைதின் பிஜஹன்னம் என்று சொன்னாலே அழுதுவாங்க. ஏன்? அந்த பொருள் உணர்ந்து ஓதுறாங்க. அந்த பொருள் உணர்ந்து ஓதுகிற பொழுது தன்னை அறியாமல் நாளை மஹ்ஷர் மைதானத்தில் தான் இருக்கப்படுகிற பொழுது தன் நிலைமை எப்படி இருக்கும் என்பதை உணர்ந்துதான் பல இமாம்கள் கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு காட்சி பார்க்கிறோம். அவசரத்தில் இறைவன் முடிக்கிறான், யௌம யததக்கருல் இன்சானு வ அன்னா லஹு திக்ரா, அன்றுதான் மனிதன் படிப்பினை பெறுகிறான். இந்த உலகில் 80 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் வாழுகிற பொழுது அல்லாஹ் ரசூல் சொன்ன செய்திகளை மக்களுக்கு தினம் சொல்லுகிற பொழுது அவன் படிப்பினை பெறல. நாளை மறுமையில் மஹ்ஷர் மைதானத்தில் அவன் அடைகிற கஷ்டத்தை பார்க்கிற பொழுது யௌமஇதின் யததக்கருல் இன்சானு, அன்றுதான் படிப்பினை பெறுகிறான். அன்னா லஹு திக்ரா, அந்த படிப்பினை அவனுக்கு பயன் தராது. அல்லாஹ் சொல்றான், அன்று படிப்பினை பெறுகிறான், ஆனால் அவனுக்கு பயன் தராது. இவைகளை எல்லாம் பார்த்து நரகம் கொண்டு வருகிற காட்சிகள், அல்லாஹ்வும் வானவர்களும் அணி அணியாக வரக்கூடிய காட்சிகளை பார்த்து தான் அவன் சொல்லுகிறான், யகூலு யா லைத்தனி கத்தம்து லி ஹயாத்தி, நான் இந்த உலகில் வாழுகிற பொழுது நான் மறுமைக்காக நாம் எதுவும் நான் முந்திரிக்க கூடாது என்று அவன் மனிதன் புலம்புகிறான். அப்படிப்பட்ட நாளை நாம் எண்ணி பார்க்கணும். எல்லோரும் அந்த நாளை நாம் சந்திக்கிறோம். நாம் நினைப்பது போன்று பெருமானார் சொன்னது போன்று பெருமானார் சொன்ன 10 அடையாளங்கள் வர வேண்டும். கியாமத்துடைய 10 அடையாளங்கள் வந்த பிறகுதான் கியாமத் நாள் வரும் என்று அல்ல. பெருமானார் சொன்ன செய்தி என்ன? 2 விரல்கள். நான் எனக்கும் மறுமைக்கும் உள்ள தூரம் என்ன? 2 விரல்கள். ஒரு மனிதன் உணவு தட்டிலிருந்து உணவை எடுத்து வாய்க்கு கொண்டு வருவதற்கு முன்பாக மறுமை நாள் ஏற்படும் என்று சொல்லி பெருமானார் சொன்னார்களே, அந்த மறுமை நாள் இந்த நிகழ்ச்சி முடிவதற்கு முன்பாக நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், இறைவன் அனைத்து சக்தி பெற்றவன். இறைவன் நினைத்தால் முடியும். இறைவன் நினைத்தால் கண் மூடுவதற்கு முன்பாக மறுமை நாளை கொண்டு வர முடியும் என்று சொல்லி அல்லாஹ் திருமறை சொல்லுகிறான். அந்த மறுமை நாளில் அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பியமீனிஹி, நாம் இந்த உலகில் செய்த நல்லறங்கள் தீயறங்கள் அனைத்தையும் பதிவு செய்த புத்தகத்தை இறைவன் ஒரு கூட்டத்துக்கு வலதுகரத்தில் கொடுப்பான்.
அம்மாமன் ஊத்திய கிதாபகு யமீனிஹி, வலது கரத்தில் கொடுப்பான். வலது கரத்தில் யாருக்கு இறைவன் கொடுக்கிறாரோ ஃபஹுவ ஃபீ ஈஷத்தின் ராலியா, அவர்கள் திருப்தியான உயர்ந்த சொர்க்கத்தில் இருப்பார்கள். அல்லாஹ் சொல்லுகிற செய்தி, உயர்ந்த சொர்க்கத்தில் இருப்பார்கள். அப்படிப்பட்ட பாக்கியம் நம் அனைவர்களுக்கும் நமக்கு கிடைக்கணும். அடுத்து அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அம்மாமன் ஊத்திய கிதாபகு பிஷிமாலிஹி, யாருடைய அந்த புத்தகம் நாம் இந்த உலகில் செய்த அனைத்தையும் இறைவன் சேவ் பண்ணி வச்சிருக்கானா இல்லையா? எவையெல்லாம் செய்தமோ அவையெல்லாம் இறைவன் பதிவு செய்த புத்தகங்கள். எதுவும் இறைவன் மறைப்பதற்கு அனைத்தையும் பதிவு செய்திருக்கிறான். நம்முடைய உடலில் பதிவு செய்வதற்காக மாணவர்களை இறைவன் ஏற்படுத்தி இருக்கானா இல்லையா? நாம் என்ன போய் சொன்னோம், எங்கு சென்றோம், என்ன செய்தோம், என்ன பார்த்தோம், அனைத்தையும் பதிவு செய்த புத்தகத்தை நாளை மறுமையில் ஒரு கூட்டத்தாருக்கு அம்மாமன் ஊத்திய கிதாபு பிஷிமாலிஹி, இடது கரத்தில் கொடுப்பார். அந்த ஒரு நாள் 50,000 ஆண்டுகள் நிறைந்த அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு நாளாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நாளில் அம்மாமன் ஊத்திய கிதாபு பிஷிமாலிஹி, அல்லாஹ் இடது கரத்தில் அந்த புத்தகத்தை கொடுக்குகிற பொழுது அந்த புத்தகத்தை வாங்கி அந்த மனிதன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. புத்தகத்தை வாங்குறான், புத்தகத்தை பிரித்து பார்க்கிறான், தான் இந்த உலகில் செய்த அனைத்தும் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவைகளையெல்லாம் பதிவு செய்திருப்பானா என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு அனைத்து பாவங்களும் தவறுகளும் அந்த புத்தகத்தில் சேவ் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகத்தை விரித்து பார்க்கிற மனிதன் புலம்புகிறான், இந்த புத்தகத்தை இறைவன் எனக்கு தந்திருக்காமல் இருக்க வேண்டுமே. பார்க்கிறான், சொல்றான், புத்தகத்தை விரித்து பார்த்து இந்த கிதாப், இந்த புத்தகம் என் கைக்கு கிடைக்காமல் இருந்திருக்க வேண்டுமே. அடுத்து அல்லாஹ் அவன் சொல்லுகிறான், வலம் அதிரி மா ஹிசாபியா, இந்த மஹ்ஷர் மைதானத்தில் என்னுடைய விசாரணை எப்படி என்று எனக்கே தெரியலையே. எப்படி இறைவன் கேட்பான்? புத்தகத்தை பார்த்து விட்டு புலம்புகிற செய்தி, என்னுடைய விசாரணை, இறைவன் என்னிடத்தில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும் என்று சொல்லி மனிதன் புலம்புகிறான். யாரை தகா காலத்தில் வரிசையா இறைவன் சொல்றான். சூரத்துல் ஹாக்கா என்கிற அத்தியாயத்தில் இறைவன் சொல்லுகிற செய்தி, அம்மாமன் ஊத்திய கிதாபகு பிஷிமாலிஹி, இடது கரத்தில் புத்தகம் கொடுக்குகிற பொழுது இறைவா, என் புத்தகம் என் கைக்கு இறைவன் தந்திருக்காமல் இருக்க வேண்டுமே. வலம் அதிரிமா ஹிசாபியா, என்னுடைய விசாரணை எப்படி ஏற்படும் எனக்கு தெரியலையே. யாரை தகா காலத்தில் காலியா, மரணத்தோடு என்னுடைய கதை முடிந்திருக்க கூடாது. மரணத்துக்கு பிறகுதான் இறைவன் எழுப்பினான். அவன் சொல்லுகிற செய்தி என்ன? யாரை தகா காலத்தில் காலியா, இறைவன் என்னை மரணிக்க செய்தானே, அந்த மரணத்தோடு என்னுடைய கதை முடிந்திருக்க கூடாதா? மா அல்னா அன்னி மாலியா, எனது காசு பணம் என்னை காப்பாற்றலையே. இந்த உலகில் வாழுகிற பொழுது பெரும் செல்வந்தனாக இருந்தான். அந்த காசு பணம் அவனை மறுமையில் காப்பாற்றல. ஹலக்க அன்னி சுல்தானியா, என்னுடைய அதிகாரம், என்னுடைய பதவியும் எனக்கு பலனளிக்கவில்லையே என்று சொல்லி மறுமையில் இறைவன் இடதுகரத்தில் புத்தகத்தை கொடுக்குகிற பொழுது புலம்புகிற செய்தியை இறைவன் சொல்லுகிறான். மாணவர்களுக்கு இறைவன் கட்டளையிடுவான், அவனை பிடித்து நீங்கள் கட்டுங்கள். இடதுகரத்தில் புத்தகம் கொடுக்கப்பட்ட அந்த மக்களை பார்த்து மக்களுக்கு, மாணவர்களுக்கு இறைவன் சொல்லுகிற கட்டளை என்ன? அவனை கட்டி, அவனை பிடித்து நீங்கள் கட்டுங்கள். சும்மல் ஜஹீம சல்லு, நரகத்தில் வீசுங்கள். கற்பனை பண்ணி பாருங்க. சும்மபி சில்சிலத்தின் தருகா சபோன திராஹா, 70 முழம் கொண்ட சங்கிலியால் அவர்களை பிழைத்து கட்டி நீங்கள் நரகத்தில் வீசுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் இடதுகரத்தில் யாருக்கு புத்தகம் கொடுக்கிறானோ அவர்களுக்கு இறைவன் சொல்லுகிற செய்தியை இறைவன் திருமறையில் பதிய வைக்கிறான். கற்பனை பண்ணி பாருங்க. அப்படிப்பட்ட மறுமை நாள், அது யோமுன் அலீம், மிக படுபயங்கரமான நாள் என்று இறைவன் வர்ணிக்கிறான். அப்படிப்பட்ட பயங்கரமான நாளை நாம் ஒவ்வொருவரும் சந்திக்க இருக்கிறோம். நம்முடைய இப்ப 150 மில்லிமீட்டர் தூரத்திற்கு இருக்கக்கூடிய அந்த சூரியன் நாளை நம் தலைக்கு மேல் நிற்கும். அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் நாம் எல்லோரும் ஆதம் நபியை பார்த்து போவோம். ஆதம் நபியே, நாங்கள் கஷ்டப்படுகிறோம், எங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்க, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் சிபாரிசு செய்யுங்கள். எல்லா நபிமார்களுக்கும் நாம போவோம். ஆதம் நபி முடியாம சொல்லுவாங்க, அது நீண்ட செலுத்துறோம். ஒவ்வொரு நபிமார்களிடத்திலும் போய் இறுதியாக எங்க போவோம்? பெருமானாரை சந்திக்க போகிற பொழுது பெருமானார் நமக்கு
நமக்காக சிபாரிசு செய்வார்கள். இறைவன் யாருக்கு சிபாரிசு செய்வதற்கு இறைவன் அனுமதி கொடுக்கிறானோ அவர்களுக்காக நம்முடைய பெருமானார் சிபாரிசு செய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாள், அந்த நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் நமக்கு திருமறையை சொல்லுகிறான். இந்த ஆதம் நபியிடத்தில் போகக்கூடிய செய்தியை கூட நம்முடைய சுன்ன ஜமாத் உலமாக்கள் எப்படி வைக்கிறாங்கன்னா, மறுமையில நாமெல்லாம் யார்கிட்ட உதவி கேட்போம்? அல்லாஹ்ட்ட கேட்க மாட்டோம். யார்கிட்ட கேட்போம்? ஆதாம் கிட்ட தான் கேட்போம். உதவி கேட்கலாமா இல்லையா? ஆதாம் நபி என்ன சொல்லுவாங்க? என்கிட்ட வேண்டாம், இப்ராஹிம் நபிட்ட போய் கேளுப்பா. இப்ராஹிம் நபிட்ட போறாங்க. இப்ராஹிம் நபி அவனு சொல்லுவாங்க, நானே கஷ்டத்துல இருக்கப்பா, நான் எப்படி அல்லாஹ்ட்ட கேட்க முடியும்? அவர்கிட்ட போங்க. அப்ப மறுமையில் மனிதர்கள் உதவி கேட்பது அல்லாஹ்விடத்திலா நபிமாரிடத்திலா? விளக்கம் கொடுக்கலாம் பாருங்க. நாம ஆதாம் நபி உதவி கேட்கவே இல்லை. அல்லாஹ்விடத்தில் எனக்கா நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள் என்றுதான் நம்ம கேட்கிறோமே ஒழிய, நாளை மறுமையில் யாரும் ஆதாம் நபியிடத்திலோ அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலோ உதவி கேட்பதே கிடையாது. அதை ஒரு ஆதாரமாக இங்க வைக்கிறாங்க இல்லையா? அப்ப நாளை மறுமையில் நமக்காக பரிந்துரை செய்யக்கூடிய ஒரே தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப நாளை மறுமையில வியர்வையால் வாய் வரை வியர்வையால் மூழ்கக்கூடிய நமக்கு ஒரே ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரே மனிதர் யாரு? அல்லாஹ்வுடைய தூதர். அந்த வாய்ப்பு நமக்கு எப்போ ஏற்படும்? யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் முழுக்க முழுக்க இந்த உலகில் கட்டுப்பட்டு வாழுகிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பு கிடைப்பதற்கு நாம என்ன செய்யணும்? அதான் முக்கியம். அப்ப நாளை மறுமை நாள் எல்லோருக்கும் அந்த மறுமை நாள் ஏற்படும். எல்லோரும் நாம் சந்திக்க போகிறோம். அல்லாஹ்வுடைய ஒரு நாள் நமக்கு 50,000 ஆண்டுகள் சமமான அந்த மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாத் கிடைப்பதற்கு பல காரணங்களை நமக்கு இஸ்லாம் சொல்லுகிறது. எல்லா காரணங்களையும் நம்முடைய வாழ்க்கையை நாம் கொண்டு வருவதற்கு முடியாவிட்டாலும் கூட லகுவான ஒரு காரணம், மிகவும் ஈஸியான ஒரு காரணம், அந்த காரணத்தை நாம் செய்தால் மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய பரிந்துரை நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி நபிகளா நமக்கு சொல்றார்கள். என்ன செய்தி? அல்லாஹ் தூதர் சொல்றாங்க, இதா சமீஅத்துல் முஅத்தின் பாங்கு சொன்னால், முஅத்தின் பாங்கு சொன்னால் ஃபகூலு மா இஸ்ல யகூல் ஃபகூலு மிஸ்ல மா யகூல். முஅத்தின் என்ன சொல்றாங்களோ அதுக்கு நீங்க சொல்லுங்க. பாங்கு சொல்லுங்களா இல்லையா? அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி, அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகிற வரையிலும் முஅத்தின் என்ன சொல்லுறாங்களோ அதுபோல் நீங்கள் சொல்லுங்கள். எதுல மாற்றம் செய்யணும்? ஹய்யா அலல் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ். அந்த இரண்டு வார்த்தைக்கும் சொல்லுகிற பதில் லா ஹவ்ல வலா குவத்த. அப்படித்தானே? அப்ப முஅத்தின் சொல்லுகிற அந்த பாங்கை போன்று நீங்களும் சொல்லுங்கள். அப்படி சொல்லிவிட்டு பெருமானார் சொல்றாங்க, அப்படி சொல்லி முடித்த பிறகு வஸல்லு அலைய, என் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள். பெருமானார் சொல்லுகிற செய்தி, எல்லோரும் படிப்பினை பெற வேண்டிய செய்தி. நாளை மறுமையில் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாத் நமக்கு கிடைக்கணும்னா, அல்லாஹ்வுடைய தூதருடைய பரிந்துரை நமக்கு கிடைக்கணும்னா பெருமானார் நமக்கு சொல்லி தருகிற ஒரு அருமையான செய்தி பாருங்க. முஅத்தின் சொல்வது போன்று நீங்கள் சொல்லுங்கள். அப்படி சொல்லி முடித்த பிறகு வஸல்லு அலைய, நீங்கள் என் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள். மன் ஃபஇன்னஹு மன் ஸல்லா அலைய ஸலாத்தன், யார் என் மீது ஒரு முறை ஸலவாத்து சொல்லுகிறார்களோ ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரா, அல்லாஹ் என் மீது 10 முறை அருள் புரிகிறான். அல்லாஹ் தூது சொன்னாங்க. அப்ப பாங்கு சொல்லுகிற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? முஅத்தின் எந்த வார்த்தையை சொல்லுகிறார்களோ அதுபோன்று நாமும் சொல்ல வேண்டும். அந்த பாங்கில் ஹய்யா அலல் ஸலாத் ஹய்யா அலல் ஃபலாஹ் என்று வார்த்தை வருகிற பொழுது லா ஹவ்ல வலா குவத்தா என்று சொல்லி மீதமுள்ள அனைத்து வார்த்தைகளும் முஅத்தின் எப்படி சொல்லுகிறார்களோ அப்படி நாமும் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லிவிட்டு பெருமானார் சொல்றாங்க பாருங்க, சும்ம ஸலுல்லாஹ லி அல் வசீலா, நீங்கள் பாங்கு சப்தம் கேட்டு பாங்குக்குரிய அதை பதில் சொல்லி பாங்குக்கு பிறகு என் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்லி, ஸலவாத்து சொல்லி முடிந்த பிறகு அல்லாஹ்விடத்தை நீங்கள் எனக்காக நீங்கள் ஒன்றை கேளுங்கள். பெருமானார் நம்மை பார்த்து சொல்லுகிற செய்திங்க, சும்ம ஸலுல்லாஹ லி வசீலா, அல்லாஹ்விடத்தை நீங்கள் எனக்காக வசீலாவை கேளுங்கள். வசீலானா என்ன? பெருமான விளக்கம் கொடுக்கிறாங்க, ஃபஇன்னஹா மன்சிலத்துன் ஃபில் ஜன்னah. அந்த வசீலா என்பது நாளை சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு பதவி. வசீலா என்று சொன்னால் சுவனத்தில் உள்ள மன்சிலத்துன் ஃபில் ஜன்னah, சுவர்க்கத்தினுடைய ஒரு மிக உயர்ந்த ஒரு பதவி. லா தபுத்தகி இல்லா லி அப்தின் மின் இபாதில்லாஹ்,
அந்த மன்சிலத் என்கிற அந்த பதவியை அடியார்களில் ஒருவருக்குத்தான் இறைவன் கொடுப்பான். எத்தனை கோடி மக்கள் இருப்பாங்க மஹ்ஷர் மைதானத்துல, எத்தனை கோடி மக்களை இறைவன் படைத்திருக்கிறார். இத்தனை கோடி மக்களுக்கு அந்த மன்சிலத் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வசீலா என்கிற சொல்லக்கூடிய அந்த ஒரு பதவியை இறைவன் அடியார்களில் ஒரே ஒருவருக்குத்தான் கொடுப்பான். அப்படிப்பட்ட அந்த பதவியை அர்ஜு அன் அகூன அனஹுவ, அந்த ஒருவராக நானாக இருக்க ஆசைப்படுகிறேன் பெருமான சொல்றாங்க. நல்லதுதானே? எத்தனை அபிமா இருக்கிறாங்க இல்லையா? அல்லாஹ்வுக்கு ஹலீல் என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் நபி இருக்கிறாங்க, நூஹ் நபி இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடன் உரையாடிய மூசா நபி இருக்கிறாங்களா இல்லையா? இப்படி எத்தனையோ பெரும் பெரும் நபிமாக இருக்கிறாங்களா இல்லையா? எல்லா மனிதர்களிடத்திலும் ஒரே ஒரு நபருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பதவியை அந்த ஒரு ஆள், அந்த ஒற்றை ஆள், அது நானாக இருக்க ஆசைப்படுகிறேன். ஆதலால் அதற்காக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் எனக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லி யார் நம்மை பார்த்து சொல்றார்? அல்லாஹ்வுடைய தூதர்கள் நம்மை பார்த்து சொல்லுகிற செய்தி. அடுத்து பெரும்பாலும் சொல்றாங்க, ஃபமன் சஅலலி அல் வசீலா, எனக்காக யார் அல்லாஹ்விடத்தில் அந்த பதவிக்காக, அந்த வசீலா என்கிற பதவிக்காக அல்லாஹ்விடத்தில் யார் பிரார்த்தனை செய்கிறார்களோ ஹல்லத்து லஹு ஷஃபாஆ, அவர்களுக்கு நிச்சயம் என்னுடைய பரிந்துரை கிடைக்கும் என்பதாக பெருமான சொன்னாங்க. எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பாருங்க. நம்ம கடைபிடிக்கணுமா இல்லையா? இது பெரிய ரொம்ப கஷ்டமான சிரமமான காரியமா இல்லையே? மிகவும் லகுவான காரியம் தானே இல்லையா? அப்ப பாங்கு சப்தம் கேட்கிற பொழுது பாங்குடைய அதே வார்த்தையை போன்று நாமும் சொல்லி பாங்கு சொல்லி முடித்ததற்கு பின்பாக என்ன சொல்லணும்? ஸலவாத் இல்லையா? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத என்று வரக்கூடிய அத்தஹியாத்தில் ஓதக்கூடிய இப்ராஹிம் என்கிற ஸலவாத்தை நாம் முழுமையாக ஓதி முடித்த பிறகு நாம் சொல்லுகிற பிரார்த்தனை என்ன? அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வ ஸலாத்தில் காயிமா ஆத்தி முஹம்மதினில் அல் வசீலா. அங்கத வசீலா வருது பாருங்க. புரியுதா இல்லையா? அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா, இந்த முழுமையான அழைப்பிற்கும் நிலையான தொழுகைக்கும் உரித்த இறைவா. அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வ ஸலாத்தில் காயிமா ஆத்தி முஹம்மதினில் வசீலா. இறைவா, அந்த வசீலா என்கிற அந்த உயர்ந்த பதவியை எங்கள் தூதருக்கு நீ கொடு என்று சொல்லி நாம் துஆவில் ஓதுறோம். வபஅத்ஹு மகாமன் மஹ்மூதன் அல்லதி வஅத்தா, நீ வாக்களிக்கப்பட்ட உயர்ந்த பதவியை நீ அவர்களுக்கு கொடு என்று சொல்லி நாம் அந்த பிரார்த்தனை ஓதுறோமா இல்லையா? அப்ப எந்த ஒரு மனிதன் பாங்கு சப்தம் கேட்டு பாங்கை போன்று பதில் சொல்லி பாங்கு சொல்லி முடித்ததற்கு பிறகு ஸலவாத்து சொல்லி ஸலவாத்துக்கு பிறகு அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா என்கிற அந்த துஆவை எல்லா பாங்குக்கு பிறகு எல்லா நாட்களிலும் ஓதி வந்தால் இறைவனுடைய ஒரே ஒற்றை நாளாக இருக்கக்கூடிய, நம்முடைய பார்வைக்கு 50,000 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அந்த மஹ்ஷர் மைதானத்தில் நிழல்களே இல்லாத அந்த மறுமை நாளில் நமக்காக பரிந்துரை செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு ஏற்படும். இதைவிட பெரிய பாக்கியம் எதுங்க வேணும்? நமக்கு எது வேணும்? அப்படிப்பட்ட நாளில் நம்முடைய உற்றார்கள் உறவர்கள் யார் நமக்கு வரமாட்டாங்க. யார் வருவாங்களா? யாருமே வரமாட்டாங்க. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபத்திஹி வ பனி. அல்லாஹ் சொல்றானா இல்லையா? நாளை மறுமையை நீ பெற்றெடுத்த உன்னுடைய பிள்ளைகள், உன்னை பெற்றெடுத்த உன்னுடைய பெற்றோர்கள், நீ பிரியமாக நீ மனம் முடித்த உன்னுடைய மனைவி, உன்னுடைய உற்றார்கள் உறவினர்கள் யாரும் வரமாட்டாங்க. யாரும் வரமாட்டாங்க. அல்லாஹ் என்ன சொல்றானப்பா? என்ன சொல்லுதுன்னா, நாளை மறுமையில தன்னுடைய பாவத்தை தன்னுடைய மகனுடைய தலையில் சுமத்தி விட்டு தான் வெற்றி பெற முடியுமா என்று சொல்லி தாய் நினைப்பாளாம். இங்க நினைக்க முடியுமா? இந்த உலகில் நினைக்க முடியுமா? முடியாது இல்ல. என்னுடைய பாவத்தினுடைய அந்த சுமையை நான் பெற்றெடுத்த என்னுடைய மகனுடைய தலையில் சுமத்தி விட்டு அவனை நரகத்திற்கு தள்ளிவிட்டு நான் சுவர்க்கத்திற்கு போக முடியுமா என்று சொல்லி ஒவ்வொரு மனிதர்களும் நினைக்கக்கூடிய அந்த நாள். அப்ப அந்த நாளில் அல்லாஹ்வுடைய தூதருடைய பரிந்துரை நமக்கு கிடைக்கணும்னா நாம் என்ன செய்யணும்? பாங்கு சப்தத்தை கேட்டு அதுபோல் நாமளும் பதில் சொல்லி அதற்கு பிறகு ஸலவாத்து சொல்லி அல்லாஹும்ம ரப்ப ஹாதி என்கிற பிரார்த்தனையை தினம் தினம் ஓதி வந்தால் நாளை மறுமையில் நமக்கு ஷஃபாஅத்து பரிந்துரை கிடைக்கும் என்பதாக நமக்கு பெருமான சொல்றாங்க.
அப்படிப்பட்ட மறுமை நாளை நாம் பயந்து வாழணும். ஐயாமுல் ஜாஹிலியாவில் வாழ்ந்த அந்த மக்களுக்கு மறுமையை பற்றி உள்ள போதனைகளை பெருமானார் உள்ளத்தில் பதிய வைத்த காரணத்தினால்தான் அவர்களை பார்த்து இறைவன் சொன்ன வார்த்தை என்ன? ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும். அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான், இவர்களும் அல்லாஹ்வை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுகிறதுங்க மறுமையை பற்றியுள்ள சிந்தனை தானே. அப்படி மறுமையை பற்றியுள்ள சிந்தனையை நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகம் அதிகம் நினைத்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியிலே தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம வல்ல ரஹ்மான் நாளை மறுமையில் அந்த ஒரு நாள் மஹ்ஷர் மைதானத்தில் நிழலே இல்லாத அந்த மறுமை நாளில் இறைவன் நமக்கு நிழல் தரக்கூடிய அந்த பாக்கியத்தையும், நாளை மறுமையில் நாம் செய்த அந்த புத்தகத்தை இடதுகரத்தில் இறைவன் தராமல் வலதுகரத்தில் தரக்கூடிய அந்த பாக்கியத்தையும், நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய வாய்ப்பையும் வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக என்கின்ற பிரார்த்தனையோடு நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.